ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். துபாயில் இருக்க ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் இந்த பிரியாணி வந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணுறேன் நான். ரொம்பவே வந்து புதுசாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்பெஷல், நம்ம வாழை இலையில் இந்த ரைஸை வச்சு அப்படியே வந்து வேக வச்சு கொடுக்குறாங்க. ஆவியில் வேக வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதில் எண்ணெயே இல்லை. அந்த வாழை இலையிலே வந்து வேகிறதுனால அந்த இதில் இருக்க வாசம், அந்த சாறு எல்லாமே பிரியாணியில் இறங்கியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சம்மந்தி, ஒரு துவையல், அப்புறம் வெங்காய பச்சடி, மோர், அந்த கேரளாலேயே இருக்கும் இல்லைங்களா, அந்த மூலிகைலாம் போட்ட வந்து சுடு தண்ணி, இது மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்பளம் கொடுத்துருந்தாங்க. இந்த பிரியாணி ரொம்பவே சுவையாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச பிரியாணி வந்து சாப்பிட்றேன். நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் ஸ்டேடியம் லூலு பக்கத்துலேயே வந்து இருக்குது. இங்கே நிறைய கூட்டம் இருக்குங்க இந்த ஹோட்டலில். எல்லாருமே வெயிட் பண்ணி தான் உள்ளே வந்து சாப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தருக்கு டைம் கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. வெயிட் பண்ணி தான் உள்ளே போய் சாப்பிட்டோம். அவ்வளோ க்ரௌட் இருக்குது ஹோட்டலில். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படி செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த ஆவியில் வேக வச்ச பிரியாணி ஃபஸ்ட் டைம் நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன். இது ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருந்தது டேஸ்ட்டு. கறியெல்லாம் ரொம்ப நல்லா வெந்திருந்தது, சாஃப்டாக இருந்தது. கறியை தனியாக வேக வச்சு தான் இதில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ரைஸ் மட்டும் அந்த வாழை இலையில் வந்து உள்ளே வச்சு வேக வச்சு கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.